கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் மதிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒரு சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். ஸோ இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 5% வந்து உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்களா தெரியும். ஸோ இந்த சப்போர்ட், ஸோ இந்த சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி பார்த்தோம்னா ஒரு கரெக்ஷனில் இருந்துச்சு. ஸோ கரெக்ஷன் பேஸில் இருந்த இதிலிருந்து ஒரு நிமிஷம் இப்போ நம்ம கிளியராக ஃபுல்லாகவே பார்த்துருவோம். இதோட ஆல் டைம் ஹை. ஆமாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, கீழே ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ ஃபாலோ ஆகிருந்தாலுமே கூட இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த ட்ரெண்ட் லைனோட கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இங்கேருந்து தான், அதாவது இந்த ஜோனில் இருந்து உங்களுக்கு மேலே போச்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேலி. ஸோ இந்த ரேலியை முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்னாச்சு, ஸோ கீழே ஒரு டவுன் சைடில் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்திருந்தாலும் கூட இப்போது அதே ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது மேலே போகிறதுக்கு தயாராக இருக்குது. ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு 7%, ஆமாம் 7% உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டில், ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது இந்த கேண்டிலில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போது அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே தான் போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இது வந்து வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஒரு சைட்வேஸ் கூட போகலாம். ஸோ இப்படியே உங்களுக்கு சைட்வேஸ் கூட ஜிக்ஸாக்காக போகலாம். மேலே போயிட்டு கீழே வரலாம், மேலே போயிட்டு கீழே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் மேலே தான் போகும். ஒரு சைட்வேஸ் போயிட்டு கூட மேலே போகலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை பிரேக் அவுட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லோ, அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவில் நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட், அதாவது எஸ்எல் வைக்கலாம். ஸோ எஸ்எல்லை வந்து இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். விக்குக்கு கீழே, இதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்எல்லை வந்து கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3518 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து பிரேக் ஆக போகுது. ஸோ நான் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பார்க்கும்போது இந்த நெக்லைனுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்திருக்கு. ஓகே, வந்திருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது மேலே உடச்சி மேலே போகலாம், மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை ஒன்று இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை நாளைக்கு கூட பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த டபுள் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட நெக்லைன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகணும். நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். எஸ், நெக்லைன் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இன்றைக்கி கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேரிஷ் கேண்டிலாக பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நம்ம பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், பிரேக் அவுட்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி கூட பிரேக் அவுட் ஆகலாம். ஓகே, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்எல் எங்கே வைக்கலாம். எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு இந்த சப்போர்ட்டுக்கு கீழே தான் வைக்கணும். அதாவது நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா சம்டைம்ஸ் கீழே வரலாம். அப்படியே கீழே வந்தாலும் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே இதை ஷோ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து எந்த சப்போர்ட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றத நம்ம இப்போது பார்க்கலாம். இது வந்து இதோட ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபாலுங்க.
இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3250 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஹையிலேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. 3382 இந்த ஸ்டாக்கு வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்திருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு உடைக்க முடியாமல் அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுக்கும் போதும் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுக்குது. ஸோ இப்போது நெக்லைன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பிரேக் ஆகலாம். ஸோ இன்றைக்கி பிரேக் ஆகலாம், இல்லைனா நாளைக்கு கூட பிரேக் ஆகலாம். அப்படி பிரேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இதுக்கு, அதாவது நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கா, மேலே போயிட்டு இங்கே உடைக்க முடியல. இங்கே வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று இதோட ப்ரீவியஸ் ஹை இது, இன்னொன்று இதோட ப்ரீவியஸ், அதாவது இந்த ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது ரெண்டும் இங்கே கனெக்ட் ஆகிறதுனால இதை உடைக்க முடியல. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு அகைன் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கு. பட் உடச்சிட்டு ப்ராப்பரான ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்தாலும் அகைன் மறுபடியும் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்துட்டு இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு நெக்லைன் பிரேக் ஆக போகுது. ஸோ இந்த கிளியர் கட்டாக இது நெக்லைன் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு, நீங்கள் இங்கே வாங்கிட்டு வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 2-3% போதும்னா இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம், வராமையும் கூட போகலாம். நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம இங்கே வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் கேபிள். இந்த ஃபினோலெக்ஸ் கேபிளை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால், அதாவது 1650 அப்படின்ற அந்த ரேஞ்சிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. இப்போ சந்திச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த ஹையை பார்த்தோம் அப்படின்னா 1665 அந்த ரேஞ்சில் இருக்குது. அங்கேருந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலை கொடுத்துருந்தாலும் இப்போ என்ன இருக்குது, இந்த ஸ்டாக் ஒரு சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், இதை வந்து நான் க்ரீன் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 or 4 டைம்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு, 1 2 3. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 டைம்ஸ், 5th, அதாவது இது வந்து 5th டைம். இந்த டைம் வந்து உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இது எப்போ பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று என்னை பொறுத்தளவுக்கு இந்த டைம் வந்து என்ன ஆயிரும், ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடியது இந்த ட்ரெண்ட் லைன். இதை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான, அதாவது இதுதான் பிரேக் அவுட். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, பிரேக் அவுட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை உடைக்கட்டும். ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகுது இல்லையா இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன், இதை உடைக்கட்டும். இல்லை ஒருவேளை இதை உடைக்க முடியாமல் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் நம்ம வாங்கலாம், வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ரொம்ப, இதுக்கு முன்னாடி பாருங்கள் இது ஏன் இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணும்போது ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நான் பிரேக் பண்ணலேன்னு நினச்சேன், பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது, அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி கூட மேலே போகலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இதை பிரேக் அவுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரலை ஒன்று. ஸோ நம்ம வந்து இந்த கேண்டிலை நம்பி வந்து இதை வந்து பிரேக் அவுட்டுன்னு நம்ம சொல்லலை. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ப்ளஸ் ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு, ஆனாலும் பேரிஷ் கேண்டில் வந்து அகைன் கீழே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிரேக் அவுட்டும் கொடுக்கல, சப்போர்ட்டுக்கும் வரல. ஸோ 2 விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்,
நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். சப்போர்ட்லேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி கூட ஆகலாம். ஸோ 315 ஆர் 320 போல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பயும் போல் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த ஜோன் என்ன பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 1000 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நௌக்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஆல் டைம் ஹை என்னென்னு பார்க்கலாம். ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1813. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் தான். ஸோ இந்த ஃபாலை சந்திச்சிருந்தாலும் கூட இப்போ என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிபிள் டைம் வந்து இந்த சப்போர்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஓகே, இதை நம்ம பிரேக் அவுட்னு எப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஏன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜோனை பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.3% வந்து இப்போ வரைக்கும், அதாவது 10-8. ஸோ இப்போ நான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு உடச்சிருக்கு. ஆனால் ஸோ ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் இது. ஆனாலும் இந்த ட்ரெண்டில் என்ன ப்ராப்பராக பிரேக் பண்ணலை ஒன்று. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்லுக்கு நியரில் ட்ரேட் ஆகிறதுனால நம்ம இப்போவும் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது கரெக்ட், அதாவது ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். எங்கே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் எல்லாமே நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் அதாவது கன்ஃபார்ம் பண்ணுவோம். ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி என்ன பண்ணணும், இதாக இருக்குது பார்த்தீங்களா, பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். ஆனால் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இதுக்கு இடையில நம்ம வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது என்ட்ரி எடுத்தாலும் கூட கொஞ்சம் எஸ்எல்லாம் குறைக்கலாம் ஒன்று. ஏன்னா பிரேக் அவுட் ஆக போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரேக் அவுட்னு கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1536 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது செகண்ட் டார்கெட். இது ஏன் நம்ம செகண்ட் டார்கெட்டாக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஹை சம்டைம்ஸ் இங்கேயும் கூட உங்களுக்கு என்ன ஆகலாம், எந்த ஜோன்னா இந்த ஜோனில் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ நீங்கள் இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த அடுத்தடுத்த ஹையை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 ஸ்டாக் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் வந்து ஃபினோலெக்ஸ், கேபிள், இன்னும் சில ஸ்டாக்குலாம் இருக்குது. அதை வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.